நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம ஹைகோர்ட்ல இருக்கோம். எங்க வட்டேரா குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை தான் இன்னைக்கு வாதாடிட்டு இருக்காங்க. நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்டிகர்ல வட்டேரா குடும்பத்துல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். எங்கேயும் போயிடாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க வட்டேரா குடும்பத்தோட லைவ் இன்டர்வியூ உங்களுக்கு கொடுக்க போறோம். அதுவும் நம்ம சூப்பர் ஃபாஸ்ட் சேனல். இங்க பாரு, இவங்க கிட்ட எதுவும் பேசாத, என் கூட அமைதியா வா. மிஸ்டர் வினய், நீங்க இதுவரைக்கும் எத்தனை கேஸ வாதாடி இருக்கீங்க? ஆனா உங்களுடைய இந்த சொந்த கேஸ உங்க குடும்பத்துக்கு எதிராக வாதாடும் போது என்ன ஃபீல் பண்றீங்க? சொல்லுங்க வினய். மிஸ்டர் வினய், நாங்க நீங்க எதுவும் சொல்ல முடியாது. அபார்ஷன் பண்ணனும்னு நினைக்கிறீங்க. கொஞ்சம் வழி விடுங்க. கோர்ட் ஒத்துக்கணும் நினைக்கிறீங்களா? இந்த சொல்லுங்க. கோர்ட் எக்ஸ்கியூஸ் மீ. மிஸ்டர் வினய், ஷாலினி மேடம், இது வரைக்கும் நீங்க உங்க குடும்பத்தை பத்தி பெருமையா தான் பேசிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க ரெண்டு மருமகளுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ப்ளீஸ் நோ கமெண்ட்ஸ். நோ கமெண்ட்ஸ். இப்ப எதுவும் கேட்காதீங்க. காலத்தி நீங்க சொல்லுங்க, உங்க அக்காவுடைய உறவே வேணும் நீங்க நினைக்கிறீங்களா? Excuse me, ma'am, please. Excuse me. Excuse me. ப்ளீஸ் Excuse me, please. பதில் சொல்லிட்டு போங்க. Excuse me. வட்டேரா குடும்பத்தோட முரட்டுத்தனமான நடவடிக்கை. விஸ்வா வட்டேரா சுயநினைவை இழந்து எங்க கேமராவை அவர் தள்ளி விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ டிவி ஸ்கிரீன்ல நீங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். என்ன பேசிட்டு இருக்காங்க? நான் மாலதியை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். They are pushing up. உனக்கு தான் தெரியும்ல, இந்த மீடியால உள்ளவங்க சின்ன விஷயத்தை பெருசாக்குவாங்கன்னு. அவங்க முன்னாடி நீ இப்படி நடந்திருக்கவே கூடாது. குடு, முதல்ல சேனலை சேஞ்ச் பண்ணும். நீங்க ஜீவிதாக்கு ஓட் பண்ணுவீங்களா இல்லனா மாலதிக்கு ஓட் பண்ணுவீங்களா? இப்பவே எஸ்எம்எஸ் அனுப்புங்க. எஸ்எம்எஸ் அனுப்ப வேண்டிய நம்பர் 300003. நீங்க ஜீவிதாக்கு ஓட் பண்ண நினைச்சீங்கன்னா ஜி டைப் பண்ணுங்க. மாலதிக்கு ஓட் பண்ண நினைச்சீங்கன்னா எம் டைப் பண்ணுங்க. நாங்க உங்க எஸ்எம்எஸ் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். What is this nonsense? ஆஃப் பண்ணுங்க சித்தப்பா. பாருங்க தீபா, நானும் ஒரு அம்மா தான். அம்மாவோட அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியும். எப்போ ஒரு குழந்தை அம்மாவோட வயித்துல உருவாகுதோ அப்பத்துல இருந்தே வந்து ஜீவிதா, நம்ம திங்கக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணணும். திங்கக்கிழமை வரைக்கும் இல்ல வினய், நம்ம 10 நாள் வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது. வேற என்ன செய்யறது? என்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் உன் கூடவே இருப்பேன். கஞ்சனா, நம்ம மாலதியோட உடல்நிலை இப்ப எப்படி இருக்குன்னா, ஒருவேளை ஜீவிதாவோட போன் மேரோ கிடைக்கலன்னா அவளை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் இந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு கோர்ட் அவளுக்கு சாதகமா கண்டிப்பா தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க. கோர்ட் எப்பவும் மாலதிக்கு இறந்து போக வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. இந்த கேஸ்ல ஜீவிதா தான் ஜெயிக்க போறா. ஏதாவது ஒரு கர்ப்பஸ்திரீ தன்னோட கர்ப்பத்தை கலைக்கணும்னு நினைச்சா அது அவங்களால மட்டும்தான் முடிவெடுக்க முடியும். வேற யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. யாரும் அதை தடுக்கவும் கூடாது. இந்த நேரத்துல மாலதியோட ஹெல்தி பிளட் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகலாம். ஒருவேளை சீக்கிரமா ஆபரேஷன் பண்ண முடியலனா அவளோட உயிர் போயிடும். யுவரானர், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உங்க முன்னாடி இருக்கு. அவ்வளவுதான். உங்க தீர்ப்புக்காக காத்திருக்கோம். என்ன விஷயம் மாலதி? என்ன யோசிச்சுட்டு இருக்க? விஸ்வா, நான் இப்பதான் நான் சுந்தர் அங்கிள் பேசினது நல்லா கேட்டேன். என் அக்காவுக்கு எதிரா நான் போட்டுக்கிற கேஸ்ல நம்ம தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. விஸ்வா, ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா அக்கா நினைச்சது கண்டிப்பா பண்ணாம விட மாட்டா. அவன் எனக்கு கண்டிப்பா போன் வேற கொடுத்துருவா. அவ சிசுவை அபோர்ட் பண்ணிடுவா. விஸ்வா, அப்படி நடந்துச்சுன்னா உனக்கு தெரியும்ல, எல்லாரும் பாவம் பண்ண மாதிரி ஆயிடும். விஸ்வா, நம்ம எப்படியாவது இந்த கேஸ்ல ஜெயிச்சே ஆகணும். நீ இந்த கேஸ் ஜெயிச்சிட்டா தான் நினைச்சுக்கோ மாலதி.
என்னால உன்னை இப்படி பார்க்கவே முடியாது. ஏற்கனவே உன் நோயால நீ அவதிப்பட்டு இருக்கும்போது நானும் இன்னும் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. ஒருவேளை நான் தோத்து போறதுனால உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னா அதுலதான் உன்னோட வெற்றி இருக்குன்னா நான் தோத்து போறதுக்கு தயாரா இருக்கேன். நான் என்னோட முடிவை மாத்திக்கிட்டேன் மாலதி. அக்கா 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 நீ என்னக்கா சொல்ற? அப்படின்னா நீ குழந்தைய அபார்ட் பண்ண மாட்டேல்லக்கா? உண்மையாவா? உண்மைதான் மாலதி. உன்னை கஷ்டப்படுத்திட்டு நான் மட்டும் இப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? உன்னோட சந்தோஷத்துல தான் என்னோட சந்தோஷமும் இருக்கு. அப்புறம் மாலதி, ஒரே வீட்டுல இருந்துகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா பாத்துக்கிறதெல்லாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர கோர்ட்ல வாதாடுறதெல்லாம், அப்புறம் வீட்டையும் குடும்பத்தையும் கேவலப்படுத்துற மாதிரி நடக்கிறதெல்லாம் என்னால சகிச்சுக்க முடியல. ஒருவேளை நான் பின் வாங்கறதால எல்லாம் முடிஞ்சிடும்னா நான் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் மாலதி. உண்மையாவா? Thank you so much கா. நீ எவ்வளவு பெரிய வார்த்தையை தலையில இருந்து இறக்கி வச்சிருக்கேன்னு தெரியுமா? I love you கா. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கா. இந்த மாதிரி முடிவை நீ எப்பவுமே எடுக்க மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு. ப்ளீஸ் எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. நான் உனக்கு சத்தியம் பண்றேன் மாலதி. இந்த வாக்க நான் என்னைக்குமே காப்பாத்துவேன். அக்கா thank you so much. எனக்கு தெரியும்க்கா நீ மறந்து போய் கூட என்னைக்கும் தப்பு பண்ண மாட்டேன்னு. சோ என்னோட அக்கா தான் பெஸ்ட். அக்கா உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? நீ ப்ளீஸ் என்னை பத்தி கவலைப்படாத. நான் இப்ப ரொம்பவே பெட்டரா ஃபீல் பண்றேக்கா. ஏன்னா நீ உன் முடிவை மாத்திக்கிட்டலக்கா. அட ஒருவேளை குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவன் சித்திக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. உண்மையதான் சொல்றேன். அப்புறம் எனக்கு சரியாகுமா இல்லையான்னு அது எங்க இருந்தாவது எனக்கு ஒரு டோனர் கண்டிப்பா கிடைச்சிருவாங்கக்கா. இங்க பாருக்கா, கண்டிப்பா கடைசி நேரத்துல அந்த கடவுள் ஒரு டோனர் எனக்கு நான் அனுப்பி வைப்பாருக்கா. ஸ்டோரியோட கிளைமேக்ஸ் இதுவா தான் இருக்க போகுது. மாலதி சரியா தான் சொல்றான். நீ மாலதிக்கு எதுவும் ஆகாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாட்டி, ஷாலி ஆண்டி, அங்கிள், ஆண்டி எல்லாரும் இங்க வாங்க. நான் இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்ல போறேன். என்னாச்சு மாலதி? உன்னோட உடம்பு நீ எதுக்காக ரூம் விட்டு வெளியில வந்த? நான் உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேன். அது கேட்டது நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்துல மூழ்கி போயிடுவீங்க. கோர்ட்டோட முடிவு வந்துருச்சு. ஆமா உண்மைதான். அக்கா ஃபைனலி அவளோட முடிவை மாத்திக்கிட்டா. அக்கா இனிமே இந்த மாதிரி முடிவை எடுக்கவே மாட்டா. அவளோட குழந்தை இந்த உலகத்தை கண்டிப்பா பார்க்கதான் போகுது. இனிமே இந்த வீட்டுல சந்தோஷம் தான்.
குட்டி பாப்பா சீக்கிரமா பிறக்க போகுது. நீ உண்மையதான் சொல்றிய மாலதி? 100% உண்மையா தான் சொல்றேன் ஆண்டி. ஆமா, கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் அக்கா ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தா. இப்ப கன்ஃபியூஷன் அவுட், குழந்தை இன். அப்புறம் கூடவே என்னால உங்க எல்லாருக்கும் டென்ஷன் ஏற்பட்டதுக்கு நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆண்டி, இந்த வீட்டுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கும் கெட்ட பேருக்கும் உங்ககிட்ட நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆண்டி. இனிமே நான் இந்த வீட்டுக்கு நல்ல பேரை மட்டும்தான் கொடுப்பேன். கடவுள் மேல சத்தியம். எங்க எல்லாருக்கும் முழு நம்பிக்கை இருக்குமா? நீ கண்டிப்பா உன் சத்தியத்தை காப்பாத்துவண்ணே. ஆனா ஜீவிதா, நீ எப்படி திடீர்னு உன்னோட முடிவை மாத்திக்கிட்ட? பெரியம்மா, நான் உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கு விரும்பல. நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உங்க எல்லாரோட சந்தோஷத்துல தான் என்னோட சந்தோஷமும் இருக்கு. ஒருவேளை மாலதி நான் டோனர் ஆகிறது விருப்பப்படலனா நான் வாபஸ் வாங்கிடுறேன். உங்க எல்லாரையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் என்னோட பிடிவாதத்தால இந்த குடும்பத்தோட மான மரியாதையை நான் கெடுத்துட்டேன். அதுக்காக நான் ரொம்ப வெட்கப்படுறேன். முடிஞ்ச என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். இல்லம்மா, மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் எப்போ வரும்னா நீ உண்மையிலேயே தப்பு பண்ணும்போது. ஆனா சரியான நேரத்துல கடவுள் உன் கண்ணை திறந்துட்டாரு. அம்மாடி, நீ மேல இருக்கிறவனா நம்பு. எப்படி உனக்கு ஒரு வழி காட்டினாரோ மாலத்துக்கும் நல்லபடியா வழி காட்டுவாரு. ஜீவிதா, நீ உன்னோட முடிவை மாத்திக்கிட்டதுனால ஒரு நல்ல காரியத்தை தான் செஞ்சிருக்க. அப்புறம் நான் சொல்றத நம்பு, ஏதாவது ஒரு அதிசயம் நிச்சயம் நடக்கும். வினய், நல்ல வேளை இந்த விஷயம் இங்கேயே முடிஞ்சிருச்சு. எங்க ஒருவேளை எனக்கு நல்லாவே தெரியும் இந்த கேஸ்ல நீதான் ஜெயிப்பண்ணு. உண்மையை சொல்லணும்னா இதில் எனக்கு என்ன லாபம் இருக்கு? இந்த குடும்பத்துக்கு எதிராக போய் அதுக்கு தோல்வியே நல்லா இருந்திருக்கும். இப்போ நான் என்ன வேண்டிக்கிறேன் தெரியுமா? இனி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்ப சரி, நான் கோர்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இந்த கேஸை நாங்களே எங்களுக்குள்ள பேசி முடிச்சுக்கிறோம்னு சொல்லிடுறேன். அதாவது என்னோட கட்சிக்காரர் ஒத்துக்கிட்டா மட்டும். சம்மதிக்கிறாங்க. சூப்பர். நான் இப்ப ரொம்பவே பெட்டரா ஃபீல் பண்றேன்க்கா. ஏன்னா நீ உன் முடிவை மாத்திக்கிட்டேலக்கா. ஒருவேளை குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவன் சிந்திக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ணி, மாலதியோட முகத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷத்தை பார்த்தோம்ல. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க வேணா பாருங்க, மாலதியோட வாழ்த்தனமும் என்னைக்கு நம்ம கூட இருக்கும். பட் தேங்க்யூ அண்ணி, நீங்க மாலதிக்காக இவ்வளோ பண்றீங்க. தேங்க்யூ ஸோ மச். விஸ்வா, நேரம் வரும்போது உன்னாலையும் மாலதிக்கு என்ன வேணாலும் பண்ண முடியும். கிளம்ப. குட் நைட். குட் நைட்.
கடவுளே, நீங்க எனக்கு ஒரு வரம் கொடுத்திருக்கீங்க. அந்த வரத்தை நான் இப்ப கலைக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கு தான் நல்லா தெரியும்ல, என்கிட்ட மாலத்தியை காப்பாத்துறதுக்கு இந்த ஒரு வழியை விட்ட வேற வழியே கிடையாது. நான் என்னோட மாலத்தியை இழக்க விரும்பல. இந்த உலகத்துல யார் இதை புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலனாலும் என்னோட மனசு என்னன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும் நிச்சயமா. நான் இப்ப பண்ண போறது சரியா இல்ல தப்பா, பாவமா இல்ல புண்ணியமான்னு எதுவும் எனக்கு தெரியாது. இந்த முடிவை நான் உங்ககிட்ட விட போறேன். எனக்கு உங்களோட நியாயத்துல முழு நம்பிக்கை இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வினய், நான் தான் டாக்டர் பூஜா. சொல்லுங்க. டாக்டர் ராகுல் உங்களை பத்தி எல்லாமே சொன்னாரு. நாம இந்த ப்ராசஸ உடனே ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க என் கூட வாங்க.